பிரியமானவர்களே, ஆதரவாயிருக்க விரும்புகிற தேவன் அந்நாட்களிலே நீ இடைவிடாமல் என்று தானியேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. He prayed unceasingly. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு இப்படி கேட்டார், தேவனுக்கு கேட்பதற்கு நேரம் இருக்கிறது, நமக்கோ ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. தேவனுக்கு என்ன நேரம் இருக்கு? எல்லா ஜெபத்தையும் கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. நமக்கு தான் என்ன இல்லை. We are so busy, we are so many things. எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், இல்லை, உன்மேல கர்த்தர் ஆதரவாக இருக்க விரும்புகிறவர். Glory be to God. ஒரே ஒரு ஆதரவை குறித்து நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 119 சங்கீதம் 116 வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிழைக்கும்படி உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். நீங்களும் நான் ஆதரவு பெறுகிறது எப்படி தெரியுமா? இந்த சர்வ வல்லவருடைய வார்த்தை. Glory be to God. அந்த வார்த்தை தேவனுடைய வாரம், அந்த வார்த்தையின் ஆதாரத்தை நம்பி இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை. நீங்கள் ரோமருக்கு எழுதின புத்தகம் 13வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒரு வார்த்தை போட்டு அவர் யார் தெரியுமா? நம்பிக்கையின் தேவன். God of your hope. உங்கள் நம்பிக்கைக்கு அவர் தேவன். நம்பிக்கை யார் மேல? அவர் பேரே என்னங்க? நம்பிக்கையின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்பிக்கையின் தேவன். அவரை நம்பலாம் எல்லா நேரமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை இல்லைங்க. யாருடைய நம்பிக்கை? ஆமா, அவர் மேல வைத்திருக்கிற என் நம்பிக்கை. இஸ் a God of my hope. என் நம்பிக்கையின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே பயத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமா, உங்கள் தாழ்ந்த நிலைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் காத்திருதுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. காரணம், அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் ஆதரவாக இருக்கிறவர். Glory be to God. Glory be to God. சங்கீதம் 5 அதிகாரம் 11 வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. 12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நம்பிக்கை சந்தோஷத்தை கட்டளையிடுகிறது, கம்பீரத்தை கட்டளையிடுகிறது. ஒரு வார்த்தை போட்டு கம்பீரம், ஜெயம் இருக்கிறது. அதிலே கம்பீரம் எப்பொழுது வரும்? ஜெயமாய் இருக்கிற போது கம்பீரத்தை தேவன் தருகிறார். நீங்கள் தலை குனிந்து நடந்த நாட்கள் அல்ல, இந்த நம்பிக்கையின் தேவன் தலை நிமிர்ந்து நடந்துக்கிற நாட்களாக மாற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த போராட்டமான நாட்களிலே நம்ம ஜீசஸை குறித்து வாசித்து பாருங்க. அந்நாட்களிலே மூர்க்க வெறி கொண்டிருக்கிற நாட்களில் அதுவே ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு போராட்டம். அந்த நம்பிக்கையை நிற்க வைக்கிறது ஒரு போராட்டம் தான். ஐயா, சூழ்நிலைகள்லாம் வேற சொல்லுது. ஒரே குழப்பம், ஒரே போராட்டம். இந்த நேரத்தில் என் நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சரீரமே சில நேரம் பொய் சொல்லுகிறது. ஐயா சொன்னாங்களே, உணர்வுகளே சில நேரம் நம்மளை தவறி நடத்துகிறது. எல்லாரும் இப்படி பண்றாங்களே, நீயும் என்ன பண்ணு, அதன்படி செய்ய வேண்டாமா? பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் இந்த வசனத்தின் இந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கிற நம்பிக்கையை தருகிறது. Glory be to God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை காத்து கொள்ளுவோம். வேற நம்பிக்கை வைத்திருப்போமானால் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அல்லாது மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. நீங்க ஏசாயாவின் புத்தகம் 31 அதிகாரம் 1 வாசிக்குவோம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பரவாயில்ல, விட்டுடலாம், எப்படியாவது போட்டோம், வந்தா வரட்டும், போனா போட்டோம்னு சொல்லல. வராதவர்களுக்கு நம்பிக்கை வைக்க, அப்படி தவறான நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு என்னன்னு போட்டிருக்கு? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்கிறவர்கள் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல. பிரைஸ் தி லார்ட். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் ஏசாயா 30 அதிகாரம் 4 வாசிக்கிற போது, அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள். வெட்கப்படுவார்கள், லட்சை அடைவார்கள். வெட்கப்படுவார்கள், லட்சை அடைவார்கள். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்குள்ளோ வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், கையின் பிரயாசைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சமா சம்பாதிக்கலாம், அதுலயும் மிச்சம் எடுக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாம் நம்பினவர்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். நம்பினவர்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை இந்த என்ன தெரியுமா செய்யறாரு? பயம் சூழுகிற நேரம், சோர்வு வருகிற நேரம், தடுமாற்றம் வருகிற நேரம், உங்களுக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே ஒரு புது பாடலை புறப்பட பண்ணுகிறார். ஆமென், ஆமென். ஒரு அபிஷேக பாடல் உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. ஒரு கிருபையின் நம்பிக்கையின் பாடல் உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த தேவன் மகா உன்னதமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். God is able. அவர் முடியும் என்று சொல்லுகிறவர். என்னால உன்னை பாதுகாக்க முடியும், என்னால உன்னை உயர்த்த முடியும், என்னால உன்னை நடத்த முடியும், என்னால உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும், உன்னை விடுதலையாக்க முடியும், உன்னை உயர்த்தி மகிழ்விக்க முடியும், உன் சமாதானத்தை நதியை போல பாய பண்ண முடியும் என்று சொல்லுகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆதரவை தாரும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆதரவை தாரும். ஒரு அற்புதமான வார்த்தை எலியா சொல்லுகிறார். அந்த கர்மேல் மலையின் மேல பலிபீடத்தில் அந்த பலியை செலுத்தி விட்டு ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இவைகளெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை நினைத்தருளும். யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியுமோ நான் தாழ்மையா சொல்லுவேன், உங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு அக்கினியை கர்த்தர் இறங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே இவைகளை செய்தேன் ஆண்டவரே. I obeyed your word. உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். எலியா தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தேவனுடைய மனுஷன் இறங்கட்டும்னு சொல்லல. அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியே இதை செய்தேன் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். தேவன் நினைத்தருளினார். அத்தனை பேர் மத்தியில், அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியில், அத்தனை சவால்கள் மத்தியில் அவனை வெட்கப்பட விடல. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. என் அன்பார்ந்த சகோதரி சகோதரியே, நான் நிச்சயமா சொல்லும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். God will pull you up. உங்களை மேலே தூக்கி எடுக்கிறவர், உங்கள் கண்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அந்த நம்பிக்கை இழந்து போக போகிறதில்லை. அவர் ஆதரவாய் இருக்கிற தேவன். எதன்படி? வார்த்தையின்படியே. அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற போது, வார்த்தையின்படியே ஞானஸ்தானம் எடுக்கிற போது, வார்த்தையின்படியே ஜெபித்து கொண்டிருக்கிற போது, வார்த்தையின்படியே அபிஷேகத்தை நம்ம மேல தேவன் ஊற்றுகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. ஃபேவரபிள் இல்லாததெல்லாம் ஃபேவரபிளா மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இன்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஆதரவா இருக்கிறவர் என்று சொல்லி இருக்கிற இடத்துல தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா.
நான் அவர் மேலேயும் நம்பிக்கையா இருக்கேன், என் சுயத்தின் மேலேயும் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்ல போறோமா? ஆண்டவரே எல்லாத்தையும் மேலேயும் நான் பார்க்க தானே வேணும்னு சொல்ல போறோமா? இன்னைக்கு அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கேன். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடுகிறவர். Glory be to God. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். வானம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே நானும் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல அந்த ஜெப அபிஷேகம் இன்னும் இறங்கட்டும். அந்த வார்த்தையின் பிரசன்னத்தை நான் இன்னும் உணரட்டும். எனக்காக கர்த்தர் ஆதரவாய் இருப்பீர். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. என் பயத்தை மன்னிங்க, என்னுடைய முறுமுறுப்பை மன்னிங்க, என் பிதற்றுதலை மன்னிங்க, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்தினதை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க, எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடுங்க. என் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், எனக்கு அந்த தயவு வரட்டும், என் மேல ஆதரவை விளங்க பண்ணுவேன். நான் நிச்சயமா நம்புறேன், நான் இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையை நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நடக்கிற போதே, இந்த ஆராதனை விட்டு நீங்கள் போகிறதற்குள்ளாக உங்களுக்கு நன்மையை வருஷிக்க பண்ணுகிற பெரிய தேவன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சண்டைகள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு, உன் யுத்தத்துக்கு ஒரு முடிவு, உன்னுடைய நெகிழ்ச்சியான நேரங்களுக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. Glory be to God, glory be to God, glory be to God. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. பாவத்தை குறித்து உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. உங்க குறைவை குறித்து உணர்த்தினால் ஒப்பு கொடுங்க. உங்க எண்ணங்களிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் தவறான நினைவுகள், பயத்தின் நினைவுகளுக்கு இடம் கொடுத்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அவருக்கு தெரியும் உங்க சூழ்நிலைகள் தெரியும், உங்க குடும்ப காரியங்கள் தெரியும், உங்க தவிப்பு தெரியும், உங்க தனிமை அவருக்கு தெரியும். ஆனா உங்க மேல ஆதரவா இருக்கும்படி தேவன் அசைவாடுகிறவர், உங்கள் மேல் ஆதரவா இருக்கும்படி அசைவாடுகிறவர். அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. கை பிடிச்சவங்க எல்லாம் கை விட்டுட்டு இருக்கலாம், ஆனா இந்நாள் வரைக்கும் என்னை கரம் பிடித்து ஆதரவா இருக்கிற நல்ல தேவன். Thank you Father. ஹalleluya, ஹalleluya. என்னை குற்றம் பிடிக்கிறவர்கள் நடுவிலே, என்னை குறை சொல்லுகிறவர்கள் நடுவிலே, என்னை இழிவாய் பார்க்கிறவர்கள் நடுவிலே, என்னை திட்டுகிறவர்கள் நடுவிலே, என்னை எதிர்க்கிறவர்கள் நடுவிலே எனக்கு ஆதரவாய் நின்று கொண்டிருக்கிற தேவன், என் மேல் பட்சமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியை இறங்க பண்ணுகிற தேவன், வார்த்தையின்படியே செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் அதை நிரூபிக்க போகிறா, இந்த நாளிலிருந்து அதை நிரூபிக்க போகிறா. Thank you Father, thank you Lord. சேனைகளின் கர்த்தர் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், உனக்காக வழக்காடுகிற தேவன், அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன். பயப்படாதே, உன் ஜெப ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர், உன் துதியின் அபிஷேகத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். அவர் விடுதலையாய் 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 ஜெபிக்க பண்ணுகிற தேவன். Glory, 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 glory. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், சர்வ வல்ல ஆவியானவர், அவர் வலதுகரம் உன்மேல் நீட்டப்படுகிறது.